ஹாய், இந்த வீடியோல எப்படி நம்ம ஒரு வீடியோ தயாரிக்கிறது, அது தானாவே மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுது அப்படின்றத பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த பணம் 500 அந்த 1000 ரூபாய் நோட்டை வந்து திரும்ப கவர்மெண்ட் பெற்றுட்டாங்க, அது இனிமே செல்லாது அப்படின்னு சொன்னதுதான் பெரிய விஷயமா இருந்தது. இந்த ஒரு நியூஸ் பேப்பர்லயும் பாத்தீங்கன்னா அதுதான் போட்டிருக்காங்க. A big price to pay, why the junking of 500 and 1000 notes அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டிகிளா எழுதியிருக்காங்க. ஸோ இதை பத்தி நம்ம பேச வேண்டாம். வேற இதை பத்தி ரிலேட்டடா என்ன ஒரு டாபிக் நம்ம கிடைக்குதுன்னு இந்த நியூஸ் பேப்பர்ல போய் பார்க்க போறோம். ஸோ அதுதான் போட்டிருக்காங்க. Brilliant or heartless, RBI questions, no there is no GPS tracker. அந்த காசுல ஜிபிஎஸ் ட்ராக்கர் இல்லைன்னு நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டுருந்தேன், நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ வேற ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, அமெரிக்காவில் வந்து அந்த நியூஸஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைடில் ட்ரெண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இதான் ட்ரெண்டிங் அப்படின்ற நிறைய நியூஸ் பேப்பரில் போயிட்டு நீங்கள் மோஸ்ட் ரீடு அந்த மாதிரி எல்லாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்ன ஒரு நியூஸை மக்கள் அதிகமாக படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தேவையான நியூஸ் பார்த்தீங்கன்னா, மீட் அனில் போக்கில், the man who suggested the idea of scrapping. ஓகே, இது ரொம்ப ரொம்ப புதுமையான நியூஸ், இது வரைக்கும் வரலனே சொல்லலாம். ஸோ இந்த நியூஸை நம்ம எப்படி எடுத்துக்க போறோம் அப்படின்றது தான் இப்போதைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல நான் என்னெல்லாம் பண்ணுவேன், என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையுமே நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு தேவையான விஷயம். ஓகே, இது கிடைச்சிருச்சு. ஓப்பன் த இமேஜ் இன் நியூ டேப் அப்படின்னு போட்டோம். ஸோ இமேஜ் வந்து நியூ டேப்ல ஓப்பன் ஆயிடும். ஸோ அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இதுலேயே இருக்கும். எல்லாமே நம்மளுக்கு இந்த நியூஸ் பேப்பர்லேயே இருக்கும். நீங்கள் எதுவுமே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட என்ன கரண்டாக ஸ்பீச் பண்ணியிருக்காரு, என்னெல்லாம் அவர் பேசியிருக்காரு அந்த வீடியோவில். அவர் ஒரு வீடியோவில் ஆக்சுவலாக இதெல்லாம் பற்றி முன்னாடியே பேசியிருக்காரு. அவர் மோடியை வந்து மீட் பண்ணியிருக்காரு, ஜூலையில் மீட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையுமே இவங்களே சொல்லியிருக்காங்க. இதை நம்ம அப்படியே வந்து ஒரு யூடியூப் வீடியோவாக போட்டால் போதும், நம்ம வேற எதுவுமே பேச தேவையில்லை. ஓகே, இப்போ நான் எப்படி அந்த யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ண போறேன்னு மட்டும் பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே நேற்று ஒரு ரொம்ப பரபரப்பா பேசிட்டு இருந்தோம். என்னன்னா, மோடி வந்து நம்ம 500 ரூபாயும் 1000 ரூபாய் நோட்டையும் திரும்ப பெற்றுட்டாரு, அந்த நோட்டு இனிமே செல்லவே செல்லாது அப்படின்னு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டாங்க. இதுல நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா வரவேற்றாங்க. அப்படி என்னன்னு சொன்னாங்கன்னா, ஓகே இது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே மோடி நமக்கு பண்ணியிருக்காரு, இதனால வந்து பணப்புழக்கம் வந்து கட்டுப்படுத்தும், கருப்பு மணியை வந்து நம்ம தடை செய்வோம், இது எல்லாத்தையுமே அவர் சொல்லிட்டு இருந்தாரு. நான் வந்து மோடியோட போட்டோ வைக்காம வேற ஒருத்தரோட போட்டோ வச்சிருக்கேன். அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, சோ இவர் தாங்க அனில் போக்கில். சோ இவர் தான் வந்து நம்ம மோடிக்கு வந்து அந்த ஐடியாவை கொடுத்திருக்காரு. 500 ரூபாய் நோட்டையும் 1000 ரூபாய் நோட்டையும் தடை செஞ்சிடுங்க. இந்த தடை செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி கருப்பு பணத்தை நம்ம இந்தியால இருந்து முற்றிலும் ஒழிச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு. இவர் வந்து ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் மாதிரி ஒன்னு ஃபார்ம் பண்ணி இவங்களுக்குள்ளவே நிறைய இதெல்லாம் பேசியிருக்காங்க. அதோட ஆதாரம் எல்லாமே இந்த யூடியூப் வீடியோல இருக்கு. மேன் பிஹைண்ட் மோடிஸ் டுடே சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஆன் கரன்சி. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். நானும் இந்த வீடியோ பார்த்தேன். அவர் ஃபுல்லாவே இந்த வீடியோ ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்திருக்காங்க. அவர் எல்லாத்தையுமே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா, இந்த பணத்தை பதுக்கி வைக்கிறதுனால எல்லாமே வந்து எல்லாத்தோட விலைவாசியும் ஏறி போயிடுச்சு. ரியல் எஸ்டேட் ஆகட்டும், ஜுவல்லரி ஆகட்டும், நீங்க உங்களோட ஸ்டடீஸ் ஆகட்டும், என்ன ஒரு விஷயத்தை தொட்டாலும் அதோட விலை எகிரின்னு எகிரிச்சு. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் கருப்பு பணத்தை பதுக்கி வச்சதுனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல அவரு இதை மட்டும் சொல்லாம டாக்ஸை பத்தி நிறைய ஐடியாஸ் வந்து இந்த வீடியோஸ்ல அவர் விவாதிச்சிருக்காரு. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, ஜூலை மாசம் மோடியை போய் சந்திச்சிருக்காரு. மோடியை சந்திக்கும் போது மோடியோட பாதுகாவலர், அவங்களோட பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கவங்கலாம் இவருக்கு 8 நிமிஷம் தான் டைம் கொடுத்திருக்காங்க. மோடி கிட்ட பேசுறதுக்கு 8 நிமிஷம் தான் அலோட் பண்ணிருக்காங்க. பட் அவர் பேச ஆரம்பிச்ச உடனே 2 ஹவர் கண்டினியூஸா மோடி கிட்ட பேசியிருக்காரு. இவங்க நிறைய விஷயத்த, இந்த மாதிரி கள்ள நோட்டு ஒழிக்கிறது, இந்த மாதிரியான நிறைய விஷயத்த டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அப்போதுல இருந்து மோடிக்கு அந்த ஐடியா வந்து கிடைச்சிருக்கு. அந்த ஐடியாஸ் வந்து ஓவர் த நைட் அவர் எக்ஸிக்யூட் பண்ணல, நிறைய நாள் யோசிச்சிருக்காங்க. அதனாலதான் முப்படைகள் தளபதியும் நேற்று கூப்பிட்டு லாஸ்டா என்ன ஒரு பெரிய பிரச்சனை வரும் நம்ம நாட்டுக்கு, இதனால இந்த மாதிரி ஓவர் த நைட் நம்ம அறிவிச்சா ஏதாச்சும் ப்ராப்ளம் வருமா, இதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமா நம்மளால, மக்கள் ஏதாச்சும் பொங்கலிச்சாங்கன்னா இதை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்ற ஒரு ஐடியாஸ், நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே ஒர்க் அவுட் பண்ணி ஓவர் த நைட் நேற்று அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பாத்தீங்கன்னா நம்ம அனில் போக்கில். இவர் தான் வந்து ஒரு எல்லாத்தையுமே அந்த அர்த்தகிராந்தி அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன்,
அது மூலியமா தான் இவர் வந்து இந்த ஃபார்ம் பண்ணி நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எப்படி கருப்பு பணத்தை ஒழிக்கலாம். இவரு நிறைய இது கருப்பு பணத்தை மட்டும் இல்லாம நிறைய டாக்ஸ் எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்துறது. இவரு ஒரே ஒரு சொன்ன பாயிண்ட் என்னன்னா, நம்ம நாட்டுல வந்து 850 லட்சம் கோடிக்கு மேல ஒரு நாளைக்கு வர்த்தகம் நடக்குது. ஆனா அதுல இருந்து 20% கூட நம்ம பேங்கிங் மூலியமா நடக்க மாட்டேங்குது. எல்லாமே வந்து கேஷா தான் ஹேண்டில் பண்ணி பண்றாங்க. இதனால கவர்மெண்ட்டுக்கு வர டாக்ஸ் வந்து கரெக்டா வந்து கரெக்டா வந்து சேர மாட்டேங்குது. இதால நம்ம நாட்டுக்கு நிறைய இழப்பு வருது அப்படின்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் இந்த வீடியோல பார்த்தா உங்களுக்கு கிளியரா அவர் எடுத்து வச்சிருக்காரு. சோ இந்த வீடியோவை பாருங்க. இந்த அனில் போக்கில் அப்படின்றவர் தான் நமக்கு வந்து இந்த மோடிக்கு வந்து இந்த மாதிரி ஐடியாவை கொடுத்து இதை எக்ஸிக்யூட் பண்ணவர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. ஓகே மக்களே, இந்த மாதிரி தான் நான் இந்த வீடியோவை பண்ணேன். ஸோ இந்த வீடியோ இப்படிதான் நீங்க பண்ணணும். இது நான் முன்னாடியே பாத்தீங்கன்னா இதை பேசி வச்சுக்கிறதோ இல்ல நான் ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதோ எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் நீங்க கேட்டிருப்பீங்க, நான் என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணேன் எல்லாத்தையுமே நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ இவ்வளவுதான் இந்த வீடியோஸ் நான் இப்ப என்ன பண்ணுவேன்னா, கேம்டேஷியால போயிட்டு எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணணும் அதெல்லாம் எடிட் பண்ணிட்டு போட்டோஷாப்ல போயிட்டு ஒரு இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு இதை நான் அப்லோட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. நம்ம இன்னொரு வீடியோல வேற ஒரு தகவல் பத்தி பார்ப்போம். நன்றி.